மருமகளை அம்மாடி மருமகளை இங்கே வாமா. சொல்லுங்க மாமனாரை எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்கு சமையல் வேலையே அதிகமாக இருக்கு, என்ன விஷயம்? அம்மாடி குளிர் அதிகமாக இருக்கு, சுடா ஒரு டீ தாமா, அதுக்காக தான் கூப்பிட்டேன். ஐயோ, மறுபடியும் டீயா? காலையில் இருந்து 4 டீ கொடுத்தேன், குடித்துவிட்டு டீ கேட்டால் என்ன செய்ய? பால் எல்லாம் காலை நீங்க தான் கடைக்கு சென்று பால் வாங்கிட்டு வரணும். ஐயோ, வீட்டுக்குள் இருக்கும் போது இப்படி குளிர்கிறது, வெளியில் சென்றால் எப்படி இருக்குமோ தெரியவில்லை. சரிமா, கொஞ்சம் சூடு தண்ணீர் தாம போதும். அம்மா, ஒரு இடத்தில் விளையாடு, வெளியே மழை வருது, வெளியே போகாமல் விட்டுவ, விளையாடுங்க. சரி, அவன் இங்கே தம்பி ராமுவை காணவில்லை, இங்க அவன். அம்மா அம்மா, அவன் மழையில் ஆட்டம் போட்டு இருக்கான், சீக்கிரமா வா, அவனை என்ன பண்றான் பார்மா. ஐயோ, என்னால் இவனை சமாளிக்க முடியல. ஐயா, ஜாலி ஜாலி, மழையில் நனைந்து விளையாட நல்லா இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டதால் இந்த மழையில் நான் சந்தோஷமாக இருக்கு. ராமு, உள்ள வாடா, மழையில் நனைந்து உடம்பு சரியில்லாமல் போகும், உள்ள வா, இல்லையென்றால் உனக்கு அடி தாங்குவோம். ஐயோ, கொஞ்ச நேரம் சந்தோஷமா விளையாட விட மாட்டாங்க. வாரன் அம்மா. ஏய் ராமு, சொல்லுற பேச்சை கேட்கவே மாட்டிய, இனிமே உன்னை சும்மா விட்ட இப்படித்தான் பண்ணுவ, என்ன பண்றான் பார். அடடா, என்ன விட்டுல உள்ள வந்ததும் என்ன ஒரே சத்தம்? என்ன பவித்ரா, எப்ப பாரு சின்னவனை திட்டிட்டு இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா? ஆமாங்க, நீங்க வேற இன்னும் நான் சமைக்கவே இல்லை, இவங்கள வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியல, அதான் நீங்க வந்துடுங்களே, நீங்களே பாத்துக்கோங்க. ஐயோ, இதுதான் சாக்கு என்று பசங்களை என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாக இருக்க என்ன மாட்டிவிடுறா? சரி, இந்த பையை பொடி, வீட்டுக்கு தேவையான பால் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், நீ சமையல் வேலையை பாரு, நான் பசங்களை பார்த்து கொள்கிறேன். எப்படி ஒரு வழியாக சமையல் அறைக்கு வந்தாச்சு. ஆமாம், இன்னைக்கு என்ன சமைக்கிறது? இந்த மழை வேற விடமால் தேய்க்கிறது. சரி, நல்ல ஒரு மிளகு ராசம் வச்சு அசத்திடலாம். என்னம்மா, முகமே தெரியவில்லை, அந்த அளவுக்கு துணியை போட்டுட்டா? என்னங்க செய்கிறது? இந்த மழையால் துணியை காய வைக்க வேண்டும், இல்லையோ என்றால் துணிகள் கிழிந்துவிடும். வணக்கம், இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் இன்றும் மற்றும் 2 நாட்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கு விடுமுறை அறிவிப்பு. ஐயா, ஜோலி ஜோலி, நாளைக்கு ஸ்கூல் லீவ். பவித்ரா, இங்கே வாமா. என்ன சத்தம்? ஏதாவது பொருட்கள் உடைச்சிட்டான்னு சொல்லுங்கள். இல்லம்மா, பள்ளிக்கு நாளையும் விடுமுறையாம், அதான் கூப்பிட்டேன். ஐயோ, இவங்கள சமாளிக்க முடியாமல் எனக்கு தான் தலைவலி. சரி, சாப்பிட்டு அப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம். பவித்ரா, செல்லுமா, மழை வேற விடாமல் வருத்து, சாலையில் போயிடு, வரத்துக்குள்ள நேரம் ஆயிடும், என்ன வேண்டும், சிக்கிரா சொல்லு. ஆமாங்க, மழைக்காக கடைகள் எல்லாம் முடித்து போவாங்க. 2 நாட்கள் தேவையான எல்லாவற்றையும் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் பசங்களுக்கு ஏதாவது பலகாரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. மகனே, எனக்கு குளிர் தாங்க முடியாமல் இருக்கு, எனக்கு செட்டார் வேண்டும், தையலமும் வேண்டும். சரி சரி, எல்லாம் வாங்கிட்டு வாரேன். இந்த மழையில் வண்டியில் போனா அதுவும் ரிப்பேர் தான் ஆகும், நாம் நடந்தே கடைகளும் போவோம். ஐயோ, இங்கே இருக்க எல்லாம் கடைக்காலும் முடி இருக்கிறது, இந்த ஒரு கடை தான் திறந்து இருக்கு, அதுவும் கூட்டம் அதிகமாக இருக்கும். சரி, இங்கேயாவது வாங்கிட்டு போகணும். அண்ணாச்சி, இந்த மழையில் கடையை திறந்து வச்சு நீங்கள் தான் ஒரு கடினமான உழைப்பாளி. அண்ணாச்சி, இந்த லீஸ்ட் இருக்க பொருட்கள் தாங்க. சரிங்க தம்பி, லீஸ்ட் இருக்க பொருட்கள் எல்லாம், சில பொருட்கள் இல்லை. இருக்க பொருட்கள் கொடுங்க போதும். தம்பி, இந்தாங்க பொருட்கள், மொத்தம் 500 ரூபாய் தாங்க. அண்ணாச்சி, என்ன சொல்லுறீங்க? நான் வாங்கியது பால், பிராட் ஜாம், சில பொருட்கள் தான், எதுக்கு இவ்வளவு விலை? தம்பி, இந்த மழைக்கு யாரும் கடைகள் திறக்கவில்லை, இந்த இடத்தில் நாம கடை தான் இருக்கு. வேண்டாம் என்ற விட்டுவிடு, இதை வாங்க மக்கள் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போக ரெடியாக இருக்காங்க. ஓ, அப்படியா? சரி, என்ன செய்வது? சரி தாங்க அண்ணாச்சி. என்ன அதுக்குள்ள இவ்வளவு தண்ணி இருக்கு? சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்.
ஒரு வழியாக தண்ணீரில் மிதந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அடாடே அதுக்குள்ள பாவக்காற்றாச்சு. இதேடா எப்ப வரும் என்னை தெரியலா. போன் சார்ஜர் இல்லாமல் எப்படி சமாளிப்பது? சரி பவித்ரா, பையை எடுத்து கொண்டு போ. என்னங்க இப்படி மழை பெய்தால் வீட்டுக்குள் தண்ணீர் வந்து விடும், ஏதாவது செய்யுங்கள். ஆமாம், போன தடவை நம் வீட்டுக்கு தண்ணீர் வந்து பொருட்கள் எல்லாம் வீணாக போய்விட்டது. சரி, வீட்டில் பின்புறம் மணல் மூட்டைகள் இருக்கு, எடுத்து முன் வாசலில் வைத்து விட்டு தண்ணீர் உள்ளே வாரமால் சமாளிக்க முடியும். வாங்க, நான் உதவுகிறேன். ரொம்ப நன்றி பவித்ரா, நீ உதவியதால் வேலை சீக்கிரமாக முடிந்தது. என்னங்க அங்கே பாருங்க. என்ன கப்பல் எல்லாம் போகுது, என்ன செய்வது? இன்னும் மழை நீடித்தால் நாமும் கப்பலில் தான் பயணம் செய்ய வேண்டும் போல. எல்லோரும் ஒரு கப்பல் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். டிசம்பர் மாதம் கண்டிப்பாக தேவைப்படும்.